குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளாஸ் 11 ஃபர்ஸ்ட் லெசனில் எரர் அனாலிசிஸ்ங்கிற 5 மார்க் கொஷின். ஸோ இந்த எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வரும், எதுக்கெல்லாம் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ண போகிறோம். அதில் மொத்தம் நமக்கு 4 எரர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நமக்கு எடுத்திருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூவுக்கும் ப்ளஸ் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஸ்க்ரூ காஜ் எடுத்திருக்கேன்னா, அந்த ஸ்க்ரூ காஜில் ஒரு காயின் கொடுத்துருக்காங்க. அந்த காயினுடைய திக்னஸை வந்து நான் கேல்குலேட் பண்ணணும். அந்த காயினுடைய திக்னஸை நான் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு முறை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ப்ராக்டிக்கலில் செய்ய மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 முறை அந்த வேல்யூஸை வந்து எடுப்போம். ரீசன் என்னென்னா, நான் ஒரு முறை எடுக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அப்போ கரெக்டான ஆக்சுவல் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ரீடிங்ஸை எடுப்போம். அதே மாதிரியே A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லிட்டு 4 டைம்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூஸை வந்து நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரூ வேல்யூ, மேபி எனக்கு ட்ரூ வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது எனக்கு அந்த ட்ரூ வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு இல்லை. நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா, ஆக்சுவலாக நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்லா மெஷர்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணி அதுக்கு மீன் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய ட்ரூ வேல்யூவாக இருக்கும். ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா, மீன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் மெஷர்டு வேல்யூஸ் இஸ் கால்ட் அஸ் மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எத்தனை வேல்யூஸ் மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை வேல்யூஸையும் ஆட் பண்ணி நான் வந்து அந்த நம்பரால் டிவைட் பண்ணினேன் அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு என்னென்னா மீன் வேல்யூ, அதுதான் ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இதுதான் வந்து எனக்கு ஆக்சுவல் வேல்யூவாக இருக்கும். இப்போ நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எரர் கண்டுபிடிக்கணும்னா டெல் A1 இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நமக்கு எரர்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ டெல் A1 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் மெஷர்டு வேல்யூ. தென் டெல் A2 is equal to actual value minus second measured value. Then A3 is equal to AM minus third measured value. Then del A4 is equal to actual value minus del measured value, fourth measured value. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீன் அப்சல்யூட் எரர். ஸோ மீன் அப்சல்யூட் எரர். ஸோ மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி அப்சல்யூட் எரர்ஸ் இன் தி ஆல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா இந்த அப்சல்யூட் எரர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். அதை தான் மீன் அப்சல்யூட் எரர்னு எடுப்பேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ஆக்சுவல் வேல்யூ கம்மியாக இருக்கும், நான் மெஷர் பண்ண வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது என்னாகும், கண்டிப்பாக நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் சிம்பிள் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு எனக்கு அந்த வேல்யூ மட்டும் இருந்தால் போதுங்கிறதுனால தான் அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோம். அப்போது அரித்மெட்டிக் mean of the magnitude of absolute errors in all measurements is called mean absolute error. It's called mean absolute error. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர்னு எடுத்துக்கிறோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ தனித்தனியாக எரர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த எரரில் எனக்கு மேபி நெகட்டிவில் கூட வேல்யூ கிடைக்கலாம். அந்த மைனஸ் சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேல்யூவை மட்டும் எடுத்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரால் டிவைட் பண்ணனா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். தேர்ஃபோர்
mean absolute error is equal to modulus of del a1 plus modulus of del a2 plus modulus of del a3 up to plus modulus of del a1 divided by n. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மீன் அப்சல்யூட் எரர்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு சேம் வேல்யூஸாக தான் இருக்குது. அப்போ நான் டோட்டலாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா del am is equal to summation I is equal to 1 to n. ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் del ai அப்படின்னு எழுதிக்கலாம். இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேட்டிவ் எரர். த ரேஷியோ பிட்வீன் or the ratio of the mean absolute error to the mean value. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். therefore relative error is equal to mean absolute error divided by mean value அப்படின்னு எழுதும். ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் எரர். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவாக எழுதணும்னா del am divided by am அப்படின்னு எழுதும். del am divided by am. It is also called as fractional error. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஸோ நமக்கு வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்னும் கேட்கலாம் 2 மார்க்கில், அல்லது டிஃபைன் ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னும் நமக்கு கேட்கலாம். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தேர்டு டைப் ஆஃப் எரர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் எரர். ஃபோர்த் ஒன் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா என்னென்னா ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தான் வந்து பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் எரர் expressed as in percentage is called percentage error. It's called percentage error. Therefore percentage error is equal to relative error into 100%. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இதில் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. அந்த எரரை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் கடைசியாக இருக்கக்கூடிய இது என்னென்னா டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எரர்ஸ் இன் தி பவர் ஆஃப் குவான்டிட்டி. 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 ஸோ கண்டிப்பாக நான் எடுத்திருக்க வேல்யூவே தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும் எரர்ஸ் தான் வரும். ஸோ அந்த எரர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நான் nth வேல்யூ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கன்சிடர் தி nth பவர் ஆஃப் இன்புட் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். இன்புட் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் ஏவோட வேல்யூவை ஏ
ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு எடுத்திருப்போம். இசட்டோட வேல்யூவை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ நமக்கு தெரியும் பவர்னாவே அந்த வேல்யூவுக்கு பவரில் ஒரு எத்தனை நம்பரோ அத்தனை நம்பர் போடுவோம். ஸ்கொயர்னால் ஸ்கொயர் போடுவோம், க்யூப்னா க்யூப் போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், nth பவர்னு சொல்லிட்டேன். அதனால் இசட் ஈக்குவல் டு ஏ பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் ரெண்டையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏவோட இதுக்கு பவர் என், இசட்க்கு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே பவர் இருந்தது அப்படின்னா அந்த பவரை வந்து வெளியில் தான் எடுக்கணும். ஸோ அப்போது அந்த பவரை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏவை தனியாக நான் பிரித்து எடுக்கிறேன். ஸோ வெளியே எடுத்தோம்னா ஏ வெளியில் வந்துடும். ஸோ இங்கே ஏஏ கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பவர் என்னு. ஸோ ஏவை வெளியே எடுத்தோம்னா அதனோட பவரும் சேர்ந்து தான் வெளியில் வரும் போட்டேன். ஸோ இங்கே ஏ இல்லைங்கிறதுனால நமக்கு டிவிஷனில் என்ன வந்திருக்கும், ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இசட் அப்படின்னு இருக்குது. டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இசட்டுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன இருக்கும் அப்படின்னா ஏ பவர் என் இஸ் நத்திங் பட் இசட் அப்படின்றது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல இசட்டுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ பவர் என் இஸ் நத்திங் பட் இசட்டு இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ பவர் என். தென் இந்த இசட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இசட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். இசட் ப்ளஸ் டிவைடட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தென் இது கேன்சல் ஆகிடும். அதுக்கு ஒருத்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், பைனாமியல் சீரீஸ் படி 1 ப்ளஸ் டெல் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என்எக்ஸ்னு வரும். அதே ஃபார்ம் தான் இங்கேயும் போடுறேன். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு டெல் ஏ டிவைடட் பை ஏ. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். தென் ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆகிடும். தென் டெல் இசட் டிவைடட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டெல் ஏ டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு ஃப்ராக்ஷனல் எரர் nth பவரில் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராக்ஷனல் எரரை n டைமால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஏ பவர் 4 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏவுடைய எரர் வேல்யூலேருந்து அந்த ஏவை டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நான் நடத்துறது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் நான் நடத்துறதுல ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி அதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நடத்தணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸை வந்து நான் போடுவேன். தேங்க்யூ.